வணக்கம். ஈரான்ல நடக்கிறத பத்தி எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மா வந்திருக்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் டெஹ்ரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, அவங்களோட சுப்ரீம் காம்னேனி பார்த்தீங்கன்னா, ஹீஸ் பீன் ப்ரொக்ளைம்ட் டெட் அறிவிச்சிட்டாங்க. அவர் அதிகாரப்பூர்வமா இறந்துட்டாரு அப்படின்னு. நேத்திலிருந்து இந்த செய்திகள் நம்மளுக்கு வந்த வண்ணமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உறுதிப்படப்பட்ட தகவல் வராம நம்ம அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ஈரானுடைய தலைவர்கள் எல்லாருமே கோஆர்டினேட் பண்றதுக்காக என்னதான் இன்னைக்கு கம்யூனிகேஷன் டிவைசஸ் இருந்தாலும் அதை ஈஸியா இன்டர்செப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுனால அமெரிக்காவோட தாக்குதல் எப்படி முறியெடுக்கலாம், அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம், உள்நாட்டில் இருக்கிற கலவரத்தை எப்படி அடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக கூடியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதோட யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஏற்படுத்த வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்களோட செயின் ஆஃப் கமாண்ட்ல ஒவ்வொருத்தரா இறந்துட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற மீதி இருக்க தலைவர்கள், முக்கியமா காம்னேனியோட தலைமையில எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்று கூடி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சரியான நேரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பேலஸ்ல காம்னேனியோட தலைமையில அங்க இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. இதுதான் யுஎஸும் இஸ்ரேலும் அவங்களுக்கு சேர்ந்து செஞ்ச சதி திட்டத்துல மற்ற தலைவர்கள், ஈரான் தலைவர்கள் விழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே சரியா நேரம் பார்த்து குறிப்பாத்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல குண்டு மலைகளை பொழிகிறாங்க. அந்த குண்டுகள் எப்படி பொழியப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த பில்டிங் மேல மட்டும் இல்லாம அதை சுற்றியும் கரெக்டா ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுற மாதிரி இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல பல குண்டுகளை வீசுறாங்க. அப்படி வீசிட்டு அதற்கப்புறம் யுஎஸோட தரப்புல பாத்தீங்கன்னா சில செய்திகள் கசிய விடப்படுது. அதாவது அந்த பில்டிங் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அங்க காம்னேனி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இஸ்ரேலோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எந்த அளவுக்கு அதை உறுதிப்பட சொல்றாங்கன்னா, உங்களோட சுப்ரீம் லீடரை நாங்க கொன்னுட்டோம், அப்படி நாங்க கொல்லல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எந்தெந்த ஆபீசர்ஸ்லாம், அதாவது இஸ்ரேல் சைட்ல இருந்து எந்தெந்த ஆபீசர்ஸ்லாம் நாங்க கொல்லலன்னு சொன்னோமோ அது பொய்ன்னு ஆயிடுச்சுன்னா நாங்க எங்களோட பதவியில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரப்பூர்வமா கண்டிப்பா செத்துட்டாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் விதமா ரொம்ப அகங்காரத்தோட நிறைய செய்திகளை சொல்றாங்க. ஸோ அப்போத்துல இருந்து தெரிஞ்சிருச்சு ஈரானோட தலைமையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா அதற்கப்புறம் ஈரான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா, அந்த வார் ஃப்ரண்ட்ல ஒரு தலைமை இல்லை அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்து செதறி நாலா பக்கமும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது எதிரிகள் அதை ஈஸியா பயன்படுத்தி முடிச்சு விட்டுருவாங்க இல்லையா. அந்த மாதிரியான செயல்கள் ஈரான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா யுஎஸ் அண்ட் இஸ்ரேலோட டிராப்ல எப்படி விழுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, போன வருடம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்தே அமெரிக்கா அப்படி இதை தலையிடாம வெளில இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஈரானை நோக்கி இந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா நேவி இதுல ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. நேவி மட்டும் இல்லாம யுஎஸோட பேசஸ் ஈரானை சுத்தி பல கண்ட்ரீஸ்ல, குறிப்பா துபாய் போன்ற பல இடங்கள்ல இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பொசிஷன் பண்ணி ஈரானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செக் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஈரான் மேல சாங்ஷன்ஸ் போட்டு அவங்களோட பொருளாதார வீழ்ச்சிக்கான வழிகளை செய்யறது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் ராணுவ தளவாடங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஈரானை நோக்கி அனுப்பி அவங்களுக்கு ஒரு சூப்பரா ஒரு செக் வச்சு ஒரு வேண்டேஜ் பாயிண்ட்ல ஈரானை எப்ப வேணா அடிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டா கொண்டு வராங்க. இந்த நேரத்துல நம்ம மோடி உள்ள வராரு. ஏன்டா அதுல மோடி எல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சமீபத்துல ஒரு 3-4 நாட்கள் முன்னாடி இஸ்ரேலுக்கு ஒரு 9 வருஷம் கழிச்சு மோடி அவர்கள் சொல்றாரு இல்லையா, இதை சாதாரணமா பார்க்க முடியாது. இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி கரெக்டா மோடியை அங்க வர வைக்கிறது, அவரை நெஸ்ட்ல பேச வச்சு, அதாவது பாராளுமன்றத்துல பேச வச்சு பாத்தீங்கன்னா அவரை பெருமைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது ஏன்னா அது ஒரு அரசியல் நகர்வு. என்னதான் இப்ப ரஷ்யா கூட ஒரு நல்ல உறவு இருக்கா மாதிரி ஈரான் கூட இந்தியா எப்பவுமே ஒரு நல்லுறவு வச்சிருந்திருக்கு. அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டோட ஒரு தலைவர் தங்களோட பாராளுமன்றத்துல பேசுறது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற கலாச்சார நிகழ்வுகளை பார்க்கறது மட்டும் இல்லாம, ஹோலோகாஸ்ட் இடத்தை போய் பார்க்கறது மட்டும் இல்லாம, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூட கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது, ஒரு 2 நாள் மோடி அங்க வராருப்பா, ஏன்னா ஒரு பெரிய பிரதமர், நாட்டோட பெரிய பிரதமர் வருமா, அந்த பிராந்தியத்துல ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய நாடுகளோட முடிவா இருக்கும். அப்படிதான் யுஎஸ் தங்களோட தாக்குதலை மோடி வரதுக்காக தள்ளி வச்சது மட்டும் இல்லாம, இஸ்ரேல் மோடியை கூப்பிட்டு பெரிய மக்கள் கொண்ட நாட்டோட தலைவர் எங்க கூட இருக்காரு, அவரே இன்டைரக்டா இந்த தாக்குதலை பாத்தீங்கன்னா கண்டுக்காம போறாரு, இல்ல கை கழுவ போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் வியூல இருந்து ஒரு கை கழுவல் நடவடிக்கையா தான் பார்க்கணும். வராரு போறாரு, அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் ஆரம்பிக்குது.
இந்த தாக்குதலை ப்ரெசைஸ்டா ரொம்ப பிளான் பண்ணி ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் அடிக்கணுமோ எந்தெந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க செய்தி வந்து காம்னேனி டெட் மட்டும் இல்லாமல் அந்த சுப்ரீம் கமாண்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார் ஜெனரல் இருந்து அதற்கப்புறம் காம்னேனி மாதிரி ஒரு ரிலீஜியஸ் லீடர், செயின் ஆஃப் கமாண்ட்ல வேற யாரோட பேர் வந்து பேச்சு வந்து எடுபடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே பின் பாயிண்ட் பண்ணி வந்து கொள்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 முக்கியமான தலைவர்களை பட்னு அடுத்தடுத்ததுன்னு கொள்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செரி ஆஃப் தி கேக் மாதிரி இவங்களோட தாக்குதலில் மாட்டி இருக்கிறது தான் வந்து காம்னேனி. அந்த குண்டடிப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்கே இறந்துட்டாரு அப்படின்னா கூட ஈரான் அரசாங்கம் உடனே அதை வந்து அறிவிக்காம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இதுல ஈரான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய டிராப்ல எங்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து கரெக்டா இவங்களை தாக்குதல் நடத்தணும்னு நாலா பக்கமும் தாக்குதல் நடத்தணும்னு இவங்களுக்கு எந்த பக்கம் அந்த கண் பார்வையற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சண்டை போடுற மாதிரி இருட்டில் வந்து நம்ம கையை வீசுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் என்ன பண்ணிடுறாங்க, சுத்தி நாலா பக்கமும் தங்களோட மிசைல்ஸை வந்து செலுத்துறாங்க. நீங்க ஈரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பிராந்தியத்துல பக்கத்துல எதிரி நாடு இஸ்ரேல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவங்க கூட வந்து இவ்வளவு நாள் நட்பு பாராட்டிட்டு இருந்த இல்ல ஒரு நியூட்ரலா இருந்த நிறைய இடங்கள் இருக்கு. குறிப்பா வந்து பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா போன்ற இடங்கள்லாம் வந்து இவங்க அனுப்புற மிசைல்ஸ் போய் விழுது. சரி, துபாயில வந்து பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் சில இடங்கள் டைரக்டா விழுல அப்படின்னா கூட வந்து துபாயோட அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்றப்போ அந்த டெப்ரினா அந்த மீதி இருக்கிற அந்த துண்டுகள் பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா துபாய் மேல விழுது. துபாய் மேல மிசைல்ஸோ இல்ல அந்த மிசைலோட ஒரு பார்ட்டோ விழுது அப்படின்னாலே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், வேர்ல்டுக்கே ஒரு பெரிய விஷயம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளைட் கனெக்டிவிட்டி அப்படின்னா வெஸ்டையும் ஈஸ்டையும் இணைக்கிறது துபாய். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு பிசினஸ் கேபிட்டலா வந்து உலகத்துல அடுத்த லெவலுக்கு ஹாங்காங் மாதிரியான ஒரு அதையும் தாண்டி போற லெவலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா துபாய் வந்து போயிட்டு இருக்கு. துபாயில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுப்பா. துபாய்க்கு போனா வந்து பொழைச்சிடலாம்ப்பா. துபாயில வந்து எல்லா கம்பெனியோட பிரான்ச்சஸையும் வந்து திறக்கலாம். குறிப்பா துபாய் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இந்த ஆயில் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வர்றப்போ வந்து துபாய் அதுக்கு முன்னாடி ஆயிலுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கறத சிந்திச்சுதான் அவங்களுக்கு ஒரு பிசினஸ் கேபிட்டலா மாற்ற மட்டும் இல்லாம இங்க வாங்கப்பா யாருனாலும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டோம், நீங்க தங்கிட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாத்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ துபாயோட யூஎஸ்பியே நம்பகத்தன்மை, அங்க யாரும் தாக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் அவங்க நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரியான பேரு. நீங்க மிசைல் தான் வந்து விடணும்னு அவசியம் இல்லை. அந்த மிசைலோட ஒரு துண்டு ஒரு பெரிய பிளாட்ல விழுந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுற மாதிரியே ஃபுட்டேஜ் வருது. இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு தெரியும், உலகம் ஃபுல்லா பட்டுன்னு பரவிடும். இதுல துபாயோடைய அந்த ரேஞ்ச், அந்த ஒரு நம்பகத்தன்மை, அந்த சேஃப்டி மெஷர் அப்படிங்கிறது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா துபாயில அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். துபாயோட பேர் வந்து கெட்டு போகுது. ஸோ அவங்களோட யூஎஸ்பி அப்படிங்கிற பிசினஸ் அது வந்து அடி வாங்குது. இதனால பல பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழப்பு, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வந்து ஏற்படுது. இதுல துபாயோட பேர் அடிப்பட்டதும் துபாய் அவங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயத்த இது மேல் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால அவங்களோட பேஸ்ல இருக்க யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடையுமே இல்லாம செயல்பட விடுறது மட்டும் இல்லாம அவங்களே வந்து களத்துல இறங்குறாங்க. இந்த ஃபண்ட் பண்றது கூட ரெடியா அப்படின்னு வராங்க. துபாய் மேலேயே இந்த பஹ்ரைன் போன்ற பல இடங்கள்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கவர்மெண்ட்ஸ் ஷாஸ் எல்லாமே ஈரானுக்கு இனிமேல் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் ஈரான் என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. இது வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் போட்ட ஒரு சூப்பரான பிளான், பெயிட் ட்ராப்னு சொல்லலாம். இதில் பக்காவாக போயிட்டு ஈரான் சிக்கிக்குது. இந்த வேலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட தாக்குதலில் இருந்து காம்னேனி வந்து கொல்லப்படுறாரு. குறிப்பாக யூஎஸ் உடைய ஒரு பெரிய நேவல் ஷிப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஷிப்பு, அதில் வந்து ஒரு வாரில் பெரிய ஒரு ஷிப் இருக்கு, அதில் வந்து நிறைய ஃபைட்டர் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஷிப்பை வந்து ரேடாரில் இருந்தே இருக்கு. அது வந்து பட்டன் ரேடார்ல இருந்து மறைஞ்சது. குறிப்பா வந்து ஒரு பெரிய வார்ல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஷிப்பை ரேடார்ல இருந்து மறைய வச்சிருவாங்க. அப்ப எதிரிகள் அவ்வளவு நேரம் அதை ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம், எங்க இருக்குன்னே வந்து தெரியாது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்குதல், பல மிசைல்களை லான்ச் பண்ணலாம், பல ஃபைட்டர் ஃபிளைட்ஸ் அங்க இருந்து வந்து லான்ச் ஆகி உங்களுக்கு ஏர் ஸ்ட்ரைக்ஸ்க்கு வந்துடும். அப்படி பண்ணோனே தெரிஞ்சிச்சு, ஓகே யூஎஸ் இவ்வளவு நேரம் கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டாங்க, இனிமேல் இறங்கி அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அடிக்கப்பட்ட தாக்குதல்ல 47 வருஷம் இந்த ரெஜைம், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்னேனிக்கு முன்னாடி கோம்னேனின்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்போ வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி, நம்மளோட தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன. இப்போ யூஎஸ் வந்து உள்ள இறங்கி ஈராக்கை கான்கஸ்ட் பண்ண மாதிரி உள்ள இறங்கி வந்து பிடிப்பாங்களா நாடை, இல்லை வந்து பாத்தீங்கன்னா 47 வருஷம் ரெஜைமை கண்டினியூ பண்றதுக்காக அடுத்த தலைவர் வருவாரா அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் அடுத்த தலைவர் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கணும். இந்த காம்னேனிக்கு முன்னாடி கோம்னேனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் தான் சுப்ரீமா இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ஷாவோட கரப்ஷன், அவர் மட்டும் இல்லாமல் வெஸ்டர்னைசேஷன் பண்றாரு ஈரானா அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ரெபலியன் பண்றப்போ இந்த கோம்னேனியை வந்து எக்ஸைல் பண்ணி பிரான்ஸ்ல வைக்கிறாங்க. பிரான்ஸ் போட நாடுகளில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க இருந்து பழைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. இந்த ரூலிங் கவர்மெண்ட் இப்படி இருக்கு, வெஸ்டர்னைசேஷன் பண்ணி இஸ்லாமுக்கு எதிராக இருக்கு, கரப்ஷன் இருக்கு, இவங்களை வந்து நம்ம தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சஸ் மூலியமாவே அந்த ஊர்ல பல பேருக்கு இவரோட ஆதரவு ஏற்பட்டு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை வந்து பிடிக்கிறாருன்னு கோம்னேனி. அவரோட ஆட்சி வந்ததுக்கு
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைன் வந்து திருப்பி ஈரானை கான்கர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுவும் பெருசாக எடுபடல. நிறைய சப்போர்ட்டர்ஸ் இவருக்கு வந்து திரட்டுறாங்க, ஒரு ஆட்சியை பிடிக்கிறாரு. பட் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1989 நினைக்கிறேன், அப்போ வந்து இறந்துடுறாரு. அப்போ வந்து ஒரு பீஸ் டைம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அப்போ அந்த பீஸ் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 to 50 நாள் வந்து இப்போ நம்ம காம்னேனியோட இடத்துக்கு வந்து யார் வரணும், அந்த சுப்ரீம்க்கு வந்து யார் வரணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்க இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 லீடர்ஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸாக இருக்கலாம், அப்புறம் கமாண்டர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசி 40 45 நாள் வரைக்கும் பீஸ் டைமில், வாரம் இல்லாத பீஸ் டைமில் எடுத்துக்கிட்டாங்க அடுத்த லீடர் யாருன்னு சொல்லிட்டு. அப்படி இன்னைக்கு இறந்த அந்த காம்னேனியை வந்து தேர்ந்தெடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வந்து தகுதியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, அவர் நிறைய கிரைட்டீரியா வந்து இல்லாமல் இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்க அரசியல்ல நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுது. அதில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்படி வந்து ஒருத்தர் லீடராக கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸ் அவங்களோட செயின் ஆஃப் கமாண்டில் அப்போவே வந்து ஒரு 40 நாளுக்கு மேலே ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அடுத்த லீடரை யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க? இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களை செயின் ஆஃப் கமாண்டில் வந்து இன்னொரு 4 லீடர்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லப்படுறாங்க. உடனே இப்போ ஒரு வேலை காம்னேட் போயிட்டா நெக்ஸ்ட் நான் பிளான் பின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து வச்சிருக்காங்க, மிலிட்ரி சைடும் சரி, ரிலீஜியஸ் லீடராகவும் சரி. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீஸ் டைமில் இத்தனை பேர் கூடி தான் ஒரு லீடர் தேர்ந்தெடுக்கணும். சரி, ஏன்னா வார் டைமில் டக்குன்னு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லீடர் தேர்ந்தெடுத்தாலும் இந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கவோ இல்லை ஒரு மீட்டிங் நடத்தவோ இதுமேல் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா காம்னேட் வந்து 47 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி நடத்துறாருன்னா எத்தனை தாக்குதலில் வந்து தப்பிச்சிருப்பாரு, எத்தனை சதிகளையும் தாண்டி வந்திருப்பாரு, எத்தனை அசாசினேஷன் அட்டம்ஸ்லாம் வந்து தாண்டி வந்திருப்பாரு. பட் இப்போ அவரே போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் எல்லாருமே ஒன்று கூடுறதுக்கும் நான் தான் தலைவர் சொல்றதுக்கும் இல்லை ஸ்பீச் கொடுக்கறதுக்கும் வந்து பயப்படுவாங்க, பயப்படணும். அப்படிதான் வந்து ஈரான் நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து போடப்பட்ட ஒரு வருடத்துக்கும் மேலான ஒரு சதி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அரங்கேற்றிருக்காங்க. ஒரு அதிபர் வந்து நாங்கள் வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே நம்ம காம்பேக்ட் நடவடிக்கை எடுத்துருக்கோம்னு சொல்கிறாரு. சரி, இப்போ என்னப்பா இறங்கி வந்து ஈரானை பிடிச்சிருவாங்களா? டக்கு வந்து ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து ஈரானில் இறங்கி வந்து டேரானை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டேரானை கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஎஸோட காங்கிரஸ் வந்து ஒரு கண்ட்ரியை பிடிக்கணும் அப்படின்னா அந்த லேண்டில் இறங்குறதுக்கான சாங்ஷன் பில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செனட்டர்ஸோட ஆதரவு வந்து தேவை. இப்போ அந்த ஆதரவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம நாட்டுக்கான தற்காப்பு நடவடிக்கைக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் தான் வந்து இந்த தாக்குதல் எல்லாமே வந்து நடத்தப்படுது. அப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி அங்க ஒரு ரெஜிம் சேஞ்சுக்கான ஒரு வேலையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அங்க கால் வைக்காமலே அவங்களோட சக்சஸ் ரேட் வந்து நடந்துச்சு. அதில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரஸ் பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ஈரான் வந்து அடுத்து வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரஸ் வந்து மூடுறோம் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு, மற்றவங்களுக்குலாம் வந்து டேமேஜ் கொடுக்க போகிறோம். ஏன்னா அது மூலியமாக வந்து பல ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் டன் ஆயில் பேரல்ஸ்லாம் வந்து போக வேண்டியிருக்கு. சரி, எந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரஸ்ல வந்து அதிகமான ஆயில் போகிறது அப்படிங்கிறது வந்து யூஎஸ்க்கும் வந்து ஒரு பெரிய சப்ளை அந்த சைட்ல இருந்து இருந்தாலும் அதுக்கான முக்கியமான அந்த சப்ளை வந்து வாங்கிக்கிறது பயன்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரஸ் மூடிட்டா அடுத்து ஆயில் மூலியமாக கிரிப்பிள் ஆக போகிறது வந்து சைனா தான். ஸோ சைனாக்கு இது வந்து ஒரு பெரிய இடியாயிரும் அப்படிங்கிறதுனால என்னதான் அவங்க சூப்பர் பவர் மாதிரி தங்களை காட்டிட்டாலும் ஆயில் வரது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா கிரிப்பிள் ஆயிடுவாங்கன்னு அவங்க இந்த பிரச்சனையை தலையிடாம அப்படியே சைலண்டா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இதுவும் இருக்கு. சரி, அப்போ யூஎஸ்க்கு ஆயில் தேவையில்லையான்னு கேட்டா ஒரு சைடு வெனிசுலாவை பிடிச்சிட்டு அதற்கப்புறம் இந்த ஈரான் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளானோட ஒரு பெரிய ஒரு வேலை ஏற்கனவே வந்து பாயிண்ட் பண்ணி வச்சிருந்த பிளானோட எக்ஸிகியூஷன் முன்னாடி வெனிசுலாவை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்க, ஆயிலை வந்து ஸ்டாக் பண்றாங்க. ஸோ இந்த டேமேஜ் ரொம்ப நாள் போனாலும் யூஎஸ் கிட்டே இன்றைக்கி வந்து ஆயில் இருப்பு இருக்குது. அந்த சேஃப்டி ஆயில் எல்லாம் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலே வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் லேண்டில் தான் இறங்கி வந்து ஈரானை பிடிக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த வேலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வெளிலேருந்து அடிக்கிறது வேறு, உள்ளுக்குள்ளேருந்தே வந்து ஈரான் வந்து ரொம்ப நாளாக வீக் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லப்பட்டாலும் 47 வருஷத்துல தான் அங்கே இருக்கிற நிறைய அதிருப்தியாளர்கள்ன்றது எந்த கண்ட்ரினாலும் உருவாயிருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 81% மக்கள் அந்த காம்னேனி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து அதிருப்தியில் இருக்கிறதாகவும், இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, வரக்கூடிய நியூஸ் வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும், அதிருப்தியில் இருக்கிறதாகவும் போராட்டங்கள் நடத்துறதாகவும் வந்து சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து அங்கே பொருளாதார ரீதியான ஒரு ரொம்ப மந்தமான சூழ்நிலை வந்து 2 வருஷத்துக்கு மேலே நிலவிட்டு இருக்க வேலையில் அங்கே எல்லாருமே அதிருப்தியிலையும் வறுமையிலும் பட்டினியிலும் பசியிலும் வேலையில்லா திண்டாத்திலையும் இருக்கிறப்போ நிறைய போராட்டங்கள் நடத்தி காம்னேனிக்கு எதிராக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சமீபத்தில் ஒரு யூஎஸோட குண்டு வந்து விழுந்து 100கணக்கான குழந்தைகள் செத்துட்டாங்க ஒரு ஸ்கூல்லன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க அந்த நியூஸை பேசுறீங்க. சமீபத்தில் காமனடிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் வந்து போராடினாங்க. அதில் பல ஆயிரம் பேர் போராட்டினதுனால ஒரே நைட்டில் 15,000 பேரை வந்து தேடி தேடி தூக்கில் போட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இந்த செய்தி வந்து யூஎஸ் ப்ரொபகேண்டாவா இல்லை எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஒரே நைட்டில் 15,000 பேர் தூக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 15,000 பேர் மேலே பார்த்து அனுதாபப்படுறது, கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சார்ந்தவன் எவனா இருப்பான், நட்பு சொந்தக்காரன் எவனா இருப்பான். அப்படி இருக்கிறப்போ இது வந்து அதிருப்தியாக ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இந்த அதிருப்தியும் உள்ளே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈரானில் இப்போ ரெஜிம் சேஞ்ச் ஏற்படும். ரெஜிம் சேஞ்ச் ஏற்படுறது தான் வந்து யூஎஸோட ஒரு கோலாக இருந்தது. அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு இது வந்து சரியா தப்பா, அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த வேலையை பண்ணியிருக்கு, இஸ்ரேலோட சதி திட்டம் அப்படிலாம் வந்து சொன்னாலும் இதை வந்து நம்ம இன்னொரு விஷயத்த வந்து சொல்லி ஆகணும். நம்மளோட உறவுகளை வந்து கொள்றதுக்காக 2009 பல நாடுகளோட உதவியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கம் வந்து தன்னோட வேலையை செஞ்சுது. இதில் பெட்டர் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே இது மாதிரி பல நாடுகளோட துணையோட, பாகிஸ்தான் பல நாடுகளோட துணையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சகோதர சொந்தங்களை வந்து கொண்டாலும் அதில் இன்னொரு நாடு வெப்பன் சப்ளை பண்ணுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து அடி வாங்கிட்டு இருக்க ஈரான் தான். ஸோ நம்ம தலை மேலே ஒரு குண்டு உழுற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்படணும்னு இல்லை. பக்கத்து நாட்டுக்கார மேலேயும் வந்து ஒரு ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விடுறப்போ நம்ம கம்முன்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் இதே தான் நடக்கும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுலேருந்து கற்றுக்கூடிய பாடம். சரி, இதோட இது நிற்க போகிறதில்ல. இதோட ஆஃப்டர் மேத் நிறைய நம்ம பேச போகிறோம். யூஎஸ் அடுத்து ஏன்னா ஒருத்தனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு 3 வருஷம் ட்ரம்ப்போட ரூல் இருக்குது. ஒரு நாட்டை முடிச்சு விட்டா மட்டும் போதாது, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல தலைமைகள் முடிச்சு விட்றது தான் வந்து ட்ரம்ப்போட வேலையாக இருக்க போது. அது என்ன, யூஎஸோட அடுத்த பிளான் என்ன, உலகத்தில் இதனால் World War III வருமா, மற்ற கண்ட்ரிகள்லாம் இதை எப்படி வந்து ரிட்டாலியேட் பண்ண போகுது, ரஷ்யா உக்ரைன் கூட வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால அவங்களோட ரிசோர்ஸஸ் டிப்ளீட் ஆகிட்டு இருக்கனால இயங்க இருக்காங்க. சைனா வந்து அடுத்து யூஎஸ்க்கு எதிராக அப்படி காய் நகர்த்த போது, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, கோல்டோட பிரைஸ் வந்து எப்படி உயர போகுது, இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி வரக்கூடிய காணொலிகளை பேசலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த தகவலில் நான் ஏதாவது விஷயம் தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.